இந்த வீடியோல வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இம்ப்ரஷன் அது ஏன் முக்கியம்? இந்த இம்ப்ரஷன பேஸ் பண்ணி ஆப்பா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், அது வந்து எப்படிப்பட்ட ஒரு ரெப்புடேஷன வந்து பில்ட் பண்ணுது அப்படிங்கிறது, அதுவும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன பேஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷனோட ரெப்புடேஷன் அண்ட் யூசேஜ், அதுக்கப்புறம் அதோட அடாப்டேஷன் எல்லாமே அத பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறனால, ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன் ஏன் இது ரொம்ப தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இல்ல அப்படின்னா, யூசர் எக்ஸிட் ஆவறதுக்கான பல பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 1 2வது யூசர் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, யூசர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டாங்க ரியாலிட்டில. யூசருக்கு வந்து ஒரு விஷயம் சரியா படலன்னா, அது வந்து சேஃப் இன் த சென்ஸ் எப்படி சொல்ல வரேன்னா, கரெக்ட்டா ஃபீல் ஆகல. சிலர் வந்து அத சேஃப்ன்னு எடுத்துக்கலாம். இல்லன்னா வந்து சிலருக்கு வந்து அது ஒரு டார்க் பேட்டர்னா ஃபீல் ஆகலாம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களோட தாட் ப்ராசஸோட அது சிங்க் ஆகல அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்னால அவங்க வந்து என்ன ஆகலாம்னா, என்ன மாரியான டிசிஷன்ஸ் வேணாலும் எடுக்கலாம். ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், இல்ல ஆப்ப குவிட் பண்ணலாம், இல்லன்னா லாகின் பண்ணாம வெளியில போலாம். நெறைய கான்சிக்வென்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து இது வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபீலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபீலிங் என்னவா இருக்கலாம்? ச்சே! இவ்வளோதானா இந்த ஆப்பு. இப்படி இது யூஸ் பண்றது இவ்வளோ ஈஸியா? அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் குடுக்குறது மூலியமா என்ன நடக்கும்னா, அந்த ஆப்போட காம்ப்ளக்ஸான டாஸ்க்குமே அவங்களுக்கு சிம்ப்ளிஃபையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இதே ஆப்ப ஓப்பன் பண்றப்பயே நம்ம அவங்களுக்கு கஷ்டமா குடுத்துட்டோம்னா, நாளைக்கு ஈஸியா இருக்கிற டாஸ்க்குமே இந்த ஆப்ல எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன பேஸ் பண்ணி தான் 2 விதமான டிஃபரண்டான அப்ரோச்சஸ்மே அந்த ஆப்புக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவா ஒரு யூசருக்கு வந்து கிரியேட் ஆகும். ஏன் இத நான் சொல்றேன்னா, ஒரு யூசர் வந்து ஒரு ஆப்ப வந்து ஏத்திர்றாங்க. இல்ல ஒரு வெப்சைட் ஆர் வாட்டெவர் சரிங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா இதுதான் நீங்க பண்ணணும் அப்டின்ற கிளாரிட்டிய குடுத்துட்டு, யூசருக்கும் அது புரிஞ்சிருச்சு. இதுதான்ப்பா நான் பண்றேன். லாகின் பண்ண போறேன். இல்ல சைன் அப் பண்ண போறேன் அப்டிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்டின்னா, லாகின் பண்றோம், சைன் அப் பண்றோம். சைன் அப் பண்ண உடனே இந்த ஆப் இதுக்கு தான் இந்த யூஸ் கேஸு. ஓகே ஹோம் பேஜ்ல இது இருக்கா? மெனூல வந்து வேற ஐட்டம்ஸ் இருக்கா? இதெல்லாம் இப்படிதான் ஆகுதுன்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கிளாரிட்டி பில்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன நடக்கும்னா, நிஜமாவே நெறைய காம்ப்ளிகேட்டடான டாஸ்க் அந்த ஆப்க்குள்ள இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா, அது எதையுமே அவங்க யோசிக்காம, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் குட்டா இருந்து ட்ரஸ்ட் கிரியேட் ஆயிருச்சுன்னா, அந்த ட்ரஸ்ட்ட பேஸ் பண்ணி யூசர் என்ன பண்ணுவான்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவான். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணானா, அவனுக்கு டவுட்ஸ்ன்றது கம்மியாக ஆரம்பிச்சு, அவனே செல்ஃபா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு, அவன் அந்த ஆப்ப வந்து நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவான். ஸோ, அப்போ அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பில்டிங் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஏன்னா, இந்த ஹோல் ப்ராசஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆப்போ, ஒரு வெப்சைட்டோ எல்லாத்தையும் வந்து டே பை டே கிராஃப்ட் பண்றாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்றாங்க. இந்த மாரி எஃபெக்டிவ் சொல்யூஷன் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ஆஃப் த அப்ளிகேஷன வந்து ஒழுங்கா குடுக்கல அப்படின்ற பட்சத்துல, அது எவ்வளோ எஃபெக்டிவா இருந்தாலுமே அது வந்து ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸா அவங்களுக்கு பெர்சீவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் அதிகம். ஏன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஆக்ஷன் தான். ஆப்ப குளோஸ் பண்றோம், அன்இன்ஸ்டால் பண்றோம். 2டே ஆக்ஷன்ல அந்த ஹோல் அப்ளிகேஷனோட கிராஃப்ட்டுமே டெமாலிஷ் ஆகும். ஸோ, ஆனா இதே அந்த இம்ப்ரஷன் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த எக்ஸிட் ப்ராசஸ்ங்கிறது நடக்காமயும் போலாம். அந்த ஆப் வந்து உங்களோட ஃபோன்லயே வந்து அது வந்து ஸ்டே பண்ணலாம். இது ஏன் வந்து இந்த இத வந்து நம்ம ரொம்ப பிரையாரிட்டியா எடுத்துக்கணும் அப்டின்னா, ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப டைம் அதுக்கப்புறம் அது நெறைய பேரோட இன்வால்வ்மென்ட்டு, பிசினஸ் ஆங்கிள் இருக்கு. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. கமர்ஷியல்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி ஒழுங்கா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு யூசர போய் ரீச் ஆவறதுக்கு வந்து இது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் பிளஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு. நெறைய பேர் அதுல உழைப்பு போட்டுருப்பாங்க அப்படின்னு இருக்கப்போ, எல்லாமே வந்து அந்த டெலிவரி யூசர் கிட்ட போயி, யூசர் ஓப்பன் பண்ணி, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல இத புரிஞ்சுக்கிட்டா தான் இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே சக்சீட் ஆகும். இல்ல அப்டின்னா என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாரும் எவ்ளோ டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்டு அத பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல இந்த யூசருக்கு அது புரியலன்னா, ஆட்டோமேட்டிக்கா யூசர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டானா, ஆப்வியஸா இவங்க எல்லாரும் பண்ணதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் அப்டிங்கிறது வந்து வேஸ்ட்டு. செகண்ட் ஹார்ட் ஒர்க் அப்டிங்கிறது வந்து இது ஒரு பிசிக்கல் இதுதான். ஒரு ஆப்ன்னு பொறுத்தவரைக்கும், அந்த ஆப்
பண்ணதுக்கான பர்ப்பஸே இல்லாம போயிரும். ஸோ எவ்ரி அப்ளிகேஷன் ஹாஸ் அ கோல் சரிங்களா? அந்த கோல அந்த அப்ளிகேஷன் அச்சீவ் பண்ணாமே போயிரும். ஸோ அந்த கோல அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டா இருக்கிறதே வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் தான். அப்ப இந்த என்ட்ரி கேட் அத வந்து நம்ம எவ்ளோ கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஷியஸா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த கான்ஷியஸா பண்ண வேண்டிய விஷயம் ஏன் தேவைன்னா, அந்த என்ட்ரி கேட்டே சரியா நம்ம பில்ட் பண்ணல அப்படின்னா, அவங்க உள்ளயே வரமாட்டாங்க. வெளியில இருந்தே அந்த அத வந்து குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஏன்னா, கரண்ட் அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் இப்படிங்கிற 2 விஷயம் இல்லன்னா, அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா, எக்ஸிட் பண்ணிட்டு போயிருவான். ஸோ இத நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து யூசருக்கு வந்து சேஃபா அவங்கள நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அது எப்படின்னா, நான் வந்து ஒரு ஆப்ப ஏத்துறேன். சரிங்களா? ஏத்திட்டு அந்த ஆப்போட லாகின் பேஜ பார்த்தேன்னா, இந்த ஆப்ல நான் லாகின் பண்ணா சேஃபா ஃபீல் ஆச்சுன்னா தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட பிரைவேட் இன்ஃபர்மேஷன் என் மெயில் ஐடியா இருக்கலாம், என் ஃபோன் நம்பரா இருக்கலாம், என் பேரா இருக்கலாம். ஏதோ ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன நான் என்ன பண்ணுவேன்னா, உள்ள குடுப்பேன். அது எப்போ குடுப்பேன்? அது எனக்கு சேஃபா ஃபீல் ஆகணும். இந்த ஆப் கம்பெனி, இந்த ஆப்போட இவங்க வந்து இந்த டேட்டாவெல்லாம் செக்யூரா வச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 99% யாருமே போயிட்டு பிரைவசி டெர்ம்ஸ ரீட் பண்ணி தான் நான் வந்து டேட்டா சப்மிட் பண்ணுவேன் அப்படிங்கிற சினாரியோ கிடையாது. அது பண்றவங்க இருக்காங்க. பட் அந்த சினாரியோ எல்லா இடத்துலயும் இருக்குமானா கிடையாது. பட் ஆஸ் அ அப்ளிகேஷனா அந்த ஒன் மொமெண்ட் டிசிஷன் எத பேஸ் பண்ணி எடுப்பாங்கன்னா, அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்ட குடுத்துச்சுன்னா, அவங்க யூசர் வந்து அவங்க டேட்டாவ குடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த டேட்டாவ குடுத்த மொமெண்ட் என்ன ஆகும்னா, அந்த டிசைட் ஆக்ஷன் நடக்கும். ஸோ அப்ப நடந்து அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஆப் அவங்க கன்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க. கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், இல்ல ஒரு சாப்பிடுறதுக்கு போணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த கடையோட என்ட்ரன்ஸ் இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த கடையிலயாடா போயிட்டு நம்ம சாப்பிடணும், எப்பா தயவு செஞ்சு இந்த கடையில சாப்பிட வேணாம்னு வெளில வந்துருவீங்க. ஆனா, இப்ப இதே ஒரு கடை வந்து நல்லா நீட்டா டெக்கரேட்டிவா நார்மலா இருக்கு. சரிங்களா? அதாவது அ இந்த மாரி வியர்டா இல்லாம நார்மலா இருக்குன்னே வச்சுக்கலாம். நார்மலா இருந்துச்சுனாலே, உங்களுக்கு அந்த சேஃப் ஜோன் ஃபீல் ஆயி, சரி இங்க போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம பார்க்கணும்னா, எமோஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எங்க வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு விஷயம் இல்லையோ, அங்க வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டவுட் கிரியேட் ஆகும். இதே எங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா இருக்கோ, அங்க வந்து காம் அண்ட் ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, இதுதான் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து கோரா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க ஆப்வியஸா வந்து அந்த இடத்துல அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு யோசிப்பீங்க. டவுட். ஓகே. அதான் டவுட். யோசிக்கிறது தான் டவுட். ஆனா, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குன்னா, சரி கடை பார்க்க தான் நல்லா தானே இருக்கு. நம்ம போய் சாப்பிடலாம்னு நீங்களே ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போய் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயி போய் அது அந்த டிசிஷன் நீங்க எடுப்பீங்க. இப்ப இதே தான் வந்து என்ன நடக்கும்னா, ஒரு ஆப்ல நடக்கும். ஸோ ஒரு ஆப்க்குள்ள நீங்க போறப்பயே வந்து ப்ராப்பரா உங்கள வந்து கைட் பண்றாங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஆப்ப யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. கிளியரா இதுதான் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க பண்ணிடுவீங்க. நான் அந்த ஆப்க்குள்ள போறப்பயே 1008 விஷயத்த வந்து நீங்க பண்ணி, உங்களுக்கு வந்து அந்த தாட் ப்ராசஸே வந்து எப்டி இருக்குன்னா, இவ்ளோ இது பண்றான் ஏதாவது இருக்குமான்னு சஸ்பீஷியஸா நீங்க நெனச்சுட்டீங்கன்னா கூட, அந்த ஜர்னி வந்து சக்சஸ்ஃபுல் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ, அது நீங்க லாஸ்ட்ல என்ன பண்ணிடுவீங்க? சக்சஸ்ஃபுல் ஆகாத ஜர்னினா என்ன? அன்இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. இல்ல அந்த ஆப்ப யூஸ் பண்ணாமயே கோஸ்ட் பண்ணிடுவீங்க. இந்த மாரி வேரியஸான சினாரியோஸ் இருக்கு. யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்க்குள்ளேயும் வந்து நெறைய விஷயம் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாரி, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ஆப்ப ரொம்ப ஈஸியா குடுத்துட்டீங்கன்னா, கஷ்டமான டாஸ்க் கூட யூசருக்கு வந்து ஈஸியா ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன்ல வந்து ஈஸியான டாஸ்க்க கஷ்டமா குடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து லைக் யூனோ ரிவர்ஸ் மாரி தான் அது வந்து வொர்க் ஆகும். ஸோ, அப்போ வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வரும்னா, அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல வந்து நம்ம என்ன யூசர் கிட்ட கொண்டு போறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வரும். சேஃப்டின்றது என்ன மீன் பண்ணோம்னா, அவங்க டேட்டாவெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுப்போமா அப்படிங்கிறது அந்த ஆங்கிள்ல சொல்லல. இந்த ஆப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்த குடுக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது குடுக்கும். நம்ம இந்த ஆப்ப வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறது தான் சேஃப்டி ஃபர்ஸ்ட். இப்போ Instagram யூஸ் பண்றீங்க. Instagramல போஸ்ட் போடுறீங்க. எல்லாருமே போஸ்ட் போடுறாங்க. இப்போ Instagram வந்து அந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அ ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு குடுக்கலன்னா, Instagramல நான் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா என்ன நடக்கும்? ஒரு வேள என் அக்கவுண்ட் இது மாரி ஆச்சுன்னா, அந்த மாரி வேரியஸ் தாட் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். உங்களுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. Instagramமே வேணாம்ப்பா எனக்கு தேவையில்லன்னு அன்இன்ஸ்டால் பண்ணிருவீங்க. ஆனா, Instagram ஏன் எல்லாராலயும் அடாப்ட் பண்றாங்க? WhatsApp ஏன் எல்லாரும் அடாப்ட் பண்ணாங்கன்னா, இந்த சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு
விஷயத்த வந்து வாட்ஸ்அப்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்லயும் சரி கொண்டு வராங்க. அதனால வாட்ஸ்அப் நீங்க லாகின் பண்றப்போ வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப் வந்து பிரைவசி ஃபர்ஸ்ட்டா வந்து புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் லாகின்லயே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க புஷ் பண்றனால, உங்களுக்கு வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணா நம்ம டேட்டா, நம்ம சேட்ஸ்லாம் வந்து செக்யூரா இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்கிறீங்க. ஸோ வாட்ஸ்அப் பொறுத்தவரைக்கும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். அந்த மாரி அப்ளிகேஷன்லயே வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்கு யூஐ பண்ணி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. வித்தியாசமா யூஸ் கேஸஸ் பொறுத்து அத ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா, இத ஹேண்டில் பண்ணாம விட்டா என்ன பிரச்சனைலாம் நடக்கும் அப்புட்ன்னா, அந்த ஆப்பே யூஸ் பண்ணாம போயிருவாங்க. இல்லன்னா ஏத்தியிருந்தாலும் அந்த ஆப் அதுக்கு மேல அவங்க யூஸ் பண்ணணும்னு தோணாது. ஸோ ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, யூசர் வந்து அத சால்வ் பண்ண முடியாதுல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு ஆப் வந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸா, கூஃபியா ஃபீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ப வந்து நான் வந்து சரி பண்றேன். இந்த ஆப் வேணா ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷனே சரியில்லன்னு யூசரால சரி பண்ண முடியுமா? அது யூசரோட வேலை கிடையாது. ஸோ, அப்போ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர் அப்படின்னு இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன வந்து ப்ராப்பரா கிராஃப்ட் பண்ணா தான் அந்த ஃபுல் அப்ளிகேஷன்ன்றதே வந்து சக்சீட் ஆவறதுக்கான பாசிபிலிட்டியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல் செக்ல தான் இருக்கு. ஸோ, அத தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம மெயினா பார்த்திருப்போம். இதையும் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரஷன் அப்படிங்கிறதுல வந்து நெறைய யூஎக்ஸ் லாஸ் அது இது அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஃபேஸ்ன்னு ஒண்ணு தனியா இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வேற வேற வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெக்னிக்கல் ஃபேஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் இந்த ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன வந்து எப்படி கிளியரா பில்ட் பண்றது? வித் வேலிட் பேட்டர்ன்ஸ். ஸோ யூஎக்ஸ்ல நெறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம வேலிடா பில்ட் பண்றதுன்னு அப்புறமா பார்க்க முடியும் நம்மளால.